நம்ம வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு அது இதுன்னு அப்படி பின்னாடி ஓடுவோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னடா என்ஜாய்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற என்ஜாய்மெண்ட்டை தேடி ஓட ஆரம்பிப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சம்பாரித்தா போதும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றினா போதும் அப்படிங்கிற மனநிலைமைக்கு நம்மளை நாமளே மாற்றிப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏஜும் குறிப்பிட்ட ஸ்டேஜும் இருக்குது. எப்போ தெரியுமா? ஓட வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக இருப்போம். நம்ம குடும்பத்தை நம்ம மட்டும்தான் காப்பாற்றணுங்கிற கட்டாயத்துலையும் நம்ம இருப்போம். ஆனால் இதுக்கிடையில் நம்ம லைஃப் நிஜமாகவே நம்ம லைஃப் தானா? நம்ம எதுக்காக ஓடுறோம்? நமக்கு ஒரு நிம்மதியான தூக்கமோ நிம்மதியான வாழ்க்கையோ எதுவுமே இல்லை. நம்ம என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு யோசிக்கிற தருணம். அந்த தருணத்தில் நிஜமாகவே என்ன தோணும் தெரியுமா? நிஜமாகவே நம்ம வாழ்ந்து என்ன தான் செய்ய போகிறோம்? நம்ம குடும்பத்துக்கும் நம்மளால் நிம்மதி இல்லை. அப்படி நிம்மதி கொடுத்தாலும் அவங்கள நம்மளை குறை மட்டும் தான் சொல்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வாழ்கிறதுக்கு எதுக்குடா வாழணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கில்ட்டி ஃபீல்குள்ளே நம்மளை நாமளே கொண்டு போய்டுவோம். அந்த ஸ்டேஜ் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரே ஒரு பதில் சொல்லிக்கோங்க. உங்களை நம்பி இவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கங்கிறது முக்கியமோ அதே அளவுக்கு உங்களை நம்பி தான் உங்களுக்குள்ளே ஒரு சோல் இருக்குது. அது நீங்கள் எல்லாரையும் காப்பாற்ற ரெடி பண்ணுறீங்க எல்லா விஷயத்தையும். ஆனால் ஒன்றை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நீ ஏதாவது பண்ணிக்கோன்னு உங்களை கட்டாயப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஓடிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி உட்காரேன் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும். ஆனால் நம்ம என்றைக்காவது கேட்டிருக்கோமா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஓடிடலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஓடிடலாம் அப்படின்னு அதுக்கு நம்ம சமாதானம் சொல்லி அதையும் சேர்த்து நம்ம கூட ஓடிட்டுருக்கு. ஆனால் அந்த மனசுக்கு தெரியும், உனக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், ஆனால் நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டுற. யாருக்கோ ஓடுற, யாருக்கோ என்னென்னமோ பண்ணுற. ஆனால் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத நீ கேட்டிருந்தா கூட உனக்காக நான் இருக்கிற மாதிரி எனக்காக நீயும் இருந்திருப்ப அப்படின்னு சொல்லுமா. தயவு செஞ்சு உங்களோட என்ன ஏஜில் நீங்கள் என்ன ப்ரெஷரில் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கடவுள் சாட்சியாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கீங்க. தயவு செஞ்சு மற்றவங்களை கேர் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்களுக்காக ஓடுறதோடு சேர்த்து லைஃப்பில் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது உங்களுக்காக ஒதுக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி அந்த சோலுக்கு நான் உனக்காக இருக்கேங்கிற நம்பிக்கையை கொடுங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. திங்க் இட்.